ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இப்பதிவை கேட்ட 1 மணி நேரத்தில் உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தவர் உன்னை அழைத்து பேசப் போகின்றார். ஆம் தங்கமே, மகிழ்ச்சியாக இப்பதிவை கேள். ஒரு உறவு இனி உன் வாழ்க்கையில் நான் இல்லவே இல்லை. இனி என் வாழ்க்கைக்கு நீ தேவையும் இல்லை. இனி உன்னிடத்தில் நான் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். நீ எத்தனையோ முறை அவருடன் பேச வேண்டும் என்று அவரை அழைத்த பொழுதிலும் உன்னுடைய அழைப்பை ஏற்கவில்லை. நீ அவரை பார்க்க சென்றாலும் நான் உன்னை பார்க்க விரும்பவில்லை, சென்றுவிடு என்று கூறி உன்னை விரட்டி அடித்து விட்டார். நீ எத்தனையோ முறை கெஞ்சி பார்த்தும் உன்னிடம் பேசவே இல்லை. அவ்வளவு பிடிவாதம் அந்த உறவுக்கு. உன் மீது சற்று கோபமாக இருந்ததினால் இவ்வளவு பிடிவாதம் அவருக்கும். அதனால் என் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே நீ இல்லை, உன்னுடன் பேசவும் மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றதால் மன உளைச்சலில் இருக்கின்றாய், மன அழுத்தத்தில் இருக்கின்றாய். நித்தமும் என்னிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவரை எப்படியாவது என்னிடத்தில் சேர்த்து விடுங்கள், எப்படியாவது என்னிடத்தில் பேச வையுங்கள் அப்பா, அவரையே நினைத்து நான் உருகி கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கை இப்பொழுது அவரிடம் பேசாமல் நரகமாக இருக்கின்றது. அவர் இல்லாமல் எனக்கென்று ஒரு வாழ்க்கையே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளை இப்படி கதறி அழுவதை பார்த்து என் மனம் எப்படி இலகாமல் இருக்கும்? என் மனம் இலகிவிட்டது தங்கமே. எனக்கு மிகவும் பிடித்த உறவு, உனக்கு நெருக்கமாக இருந்த உறவு, நீ உயிராக உலகமாக நினைத்த உறவு இப்பொழுது அவருடைய மனதை முழுமையாக மாற்றி அவராகவே உன்னிடத்தில் வந்து பேசும்படி உன் அப்பா நான் செய்ய போகின்றேன். நீ மகிழ்ச்சியாக இருக்க எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அத்தனையும் நான் உனக்காக செய்து தருவேன். எனக்கான செல்ல குழந்தை நீ. நானாகவே கண்டெடுத்த அதிசய குழந்தையும் நீதான். நீ இப்படி கதறி அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே. அவ்வளவு பிடிவாதமாக இருந்த அந்த உறவின் மனதில் மீது இருக்கும் அத்தனை கோபங்களையும் அழித்து உன்னிடம் மீண்டும் பேச வைக்கப் போகின்றேன். உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன். அப்பொழுது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி விட்டீர்கள் அப்பா, இனி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்று ஆனந்த கண்ணீரோடு என்னுடன் நன்றி கூறப் போகின்றாய். என் ஆலயம் இருவரும் ஒன்றிணைந்து வரப்போகின்றீர்கள். தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா என்று காத்து கொண்டிருந்த உனக்கு மிக பெரிய ஒளி தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். எந்தவித கவலையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ்வாய், நீ நேசித்த உறவுடன். ஆகவே இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை அழைப்பார். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.